அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுபம் தரும் சர்க்கம் என்று கருத்தினில் கொள்வார். சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுபம் தரும் சர்க்கம் என்று கருத்தினில் கொள்வார். கண்டேன் சீதை என்று காக்குஸ்தனிடம் சொன்ன கண்டேன் சீதை என்று காக்குஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ராம பக்தன் ஆஞ்சநேயன் பெருமை இது. அஞ்சனை தனயன் அலை கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். ராமபாணம் போல் ராட்சசனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடனே விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் கூடி நின்று பூமாறி பொழிந்தினரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கொண்டு செம்மிகையை வதம் செய்து சகசமாய் சமுதிரத்தை தாண்டிய லங்கை சேர்ந்தான். இடக்காக பேசியே இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை கண்டான். சுபா மரத்தடியில் ராமனை தானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சீத்தம் கலங்கினார். ராவணன் வெகுண்டிட ராட்சசியரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயத்துடைக்க. கணையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்று கொண்டார். சுந்தர ஆஞ்சநேயன் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தினாலே பிணைந்திட்ட ஆஞ்சநேயன் பட்டாபிராமன் தன்
பெருமையை எடுத்துரைத்தார் வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீவானுக்கின்றார் வைத்த நெருப்பினாலே வெந்ததே இலங்கை நகர். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டார். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான். அன்னையை கண்டு விட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான். ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேய கை கூப்பி கண்டேன் சீதையை என்றான். கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயன் சுடமணியை அளித்தான். சுடமணியை அளித்தான். சுடமணியை அளித்தான். மனம் கனிந்த மாருதியை மார்போட நைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சீத்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டார். அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை. அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை. அன்னை சீதா தேவியை சிறை மீட்டு அடைந்திட்டான். அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தான். அவனை நாடியவர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு. அவன் அருள் என்றும் உண்டு. அவன் அருள் என்றும் உண்டு. எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரம் மேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே, உனை பணிகின்றோம் பன்முறை. உனை பணிகின்றோம் பன்முறை. உனை பணிகின்றோம் பன்முறை.